ஓம் சாய்ராம். சாய் சச்சரிதம் அத்தியாயம் 6. பகவந்த்ராவ் ஹூரசாகரின் கதை. பாபாவின் விட்டல் பக்தியை ஹூரசாகரின் கதையிலிருந்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். பகவந்த்ராவின் தந்தை விட்டோபாவின் சிறந்த பக்தராவார். அவர் ஒவ்வொரு ஆண்டும் பண்டரிபுர யாத்திரை செல்வது வழக்கம். அவர் வீட்டில் விட்டோபாவின் உருவ சிலை ஒன்றிருந்தது. அவர் அதற்கு தினமும் பூஜை செய்வது வழக்கம். அவர் மரணத்திற்கு பிறகு அவர் மகன் பகவந்தராவ் பண்டரிபுர யாத்திரை, ஆராதனை, சிராத்தம் போன்றவற்றை விட்டுவிட்டார். பகவந்தராவ் சீரடி வந்தபோது பாபா அவரை பார்த்த உடனேயே, இவர் தந்தை என்னுடைய நெருங்கிய நண்பர், ஆகையால் நான் இவரை இங்கு அழைத்திருக்கின்றேன். இவர் நெய்வேத்தியம் அளிக்கவில்லை, என்னையும் விட்டோபாவையும் பட்னி போட்டுவிட்டார். அதனால்தான் நான் இவரை இங்கு வர செய்தேன். இனிமேல் இவரை பலவந்தமாக என் வழிக்கு கொண்டு வந்துவிடுவேன் என்றார். தாசகனுவின் பிராயகை ஸ்நானம். கங்கை யமுனையின் சங்கமத்தில் புண்ணிய தலமான பிரயாகை உள்ளது. அங்கே நீராடினால் பாபங்கள் விலகிவிடும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. ஒவ்வொரு பண்டிகை போதும் பக்தர்கள் அங்கு சென்று நீராடி பயன்பெறுகிறார்கள். ஒரு தடவை தாசகனுவும் அங்கு சென்று நீராட வேண்டுமென்று நிச்சயம் செய்தார். அதற்காக பாபாவிடம் அனுமதி பெற சென்றார். பாபா அவரிடம், இத்தனை தூரம் அலைவதேன் தேவை என்ன? என்னை நம்பு என்றார். அப்போது ஒரு பெரிய அதிசயம் நிகழ்ந்தது. தாசகனு பாபாவின் காலில் வணங்க குனிந்தபோது பாபாவின் பாத கமலங்களிலிருந்து கங்கையும் யமுனையும் பெருகத் தொடங்கின. இந்த அதிசயத்தை பார்த்த தாசகனுவின் அன்பும் பக்தியும் பெருக்கெடுத்து ஓடின. கண்களிலிருந்து கண்ணீர் பெருக ஆரம்பித்தது. அவர் மனதில் ஏற்பட்ட ஆனந்தம் கவிதையாக வெளிவரத் தொடங்கியது. சாயிபாபாவின் சீரடியில் முதல் வருகை. சாயிபாபாவின் தாய், தந்தை, அவர் பிறப்பு மற்றும் பிறந்த இடம் இவற்றை பற்றி யாரும் அறியார். இதை பற்றி பல ஆராய்ச்சிகள் நடந்தன. பாபாவிடமும் பலர் இதை பற்றி கேட்டனர். ஆனால் திருப்திகரமான பதில் ஏதும் கிடைக்கவில்லை. எங்களுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. நாம தேவர் மற்றும் கபீர்தாசரின் பிறப்பை பற்றி யாரும் அறியார். அவர்கள் குழந்தையுருவத்தில் இயற்கையின் மடியில் கண்டெடுக்கப்பட்டனர். நாமதேவர் பீமாதி நதிக்கரையில் கோனா இருக்கும், கபீர் பாகிரதி நதிக்கரையில் தாமாலுக்கும் கிடைத்தனர். அதேபோல்தான் சாயிபாபாவின் பிறப்பும். அவர் சீரடியில் 16 வயது இளைஞனாக மக்களுக்கு நன்மை செய்ய தோன்றினார். அப்பொழுதே அவர் பிரம்ம ஞானியாக தோற்றமளித்தார். அவருக்கு இக விஷயங்களில் சிறிதும் நாட்டம் இல்லாமல் இருந்தது. அவர் மாயையை வென்றார். முக்தி அவர் காலடியில் வந்து விழுந்தது. சீரடி கிராமத்தில் நானா சோப்னாரின் தாயார் சாயிபாபாவை ஒரு ஆரோக்கியமான, சுறுசுறுப்பான, அழகிய இளைஞனாக வேப்ப மரத்தின் கீழ் சமாதியில் அமர்ந்திருப்பதை கண்டதாக விவரித்தார். வெப்ப தட்பத்தினால் அவர் பாதிக்கப்படவில்லை. சிறு வயதேயான அவர் கடின தவத்தை மேற்கொண்டதை பார்த்த மக்கள் வியப்படைந்தனர். காலையில் அவர் யாரையும் சந்தித்ததே இல்லை. இரவில் பயமின்றி தனியாகவே ஊரை சுற்றி வந்தார். மக்கள் இவர் எங்கிருந்து வந்திருக்கிறார் என வியப்புடன் ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டனர். அவருடைய தோற்றமும் உருவமைப்பும் மற்றவர்களை அவர்பால் ஈர்த்தது. அவர் எப்பொழுதும் வேப்பமரத்தடியில் அமர்ந்திருப்பார். பார்ப்பதற்கு இளைஞனாக இருந்தாலும் அவருடைய செயல்கள் ஒரு மகானை போன்றிருந்தது. அவர் தியாகம் மற்றும் வைராக்கியத்தின் மறு உருவமாக திகழ்ந்தார். ஒருமுறை அங்கு ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. ஒரு பக்தரின் உடலில் கண்டோபா கடவுள் புகுந்து கொண்டார். மக்கள் பாபாவை பற்றிய தம் சந்தேகங்களை நிவர்த்திக்க அவரிடம், தேவா, தயவு செய்து இவரின் தந்தையார், அவர் எங்கிருந்து வந்திருக்கிறார் என கேட்டார். அப்பொழுது கண்டோபா ஒரு கோடாலி கொண்டு வர சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்தை தோண்ட சொன்னார். அந்த இடத்தை முழுமையாக தோண்டியதும் ஒரு கல்லின் கீழ் பல செங்கல்கள் தென்பட்டன. கல்லை அகற்றியவுடன் ஒரு கதவு தெரிந்தது. அங்கு 4 தீபங்கள் எரிந்து கொண்டிருந்தன. வாசல் வழியாக ஒரு நிலவறை சென்றது. அங்கு கோமுகி வடிவமான கட்டிடம், மரப்பலகை, ஜப மாலைகள் இருந்தன. கண்டோபா, இந்த இளைஞன் இங்கு 12 வருடங்கள் தவம் செய்திருக்கிறான் என்றார். அப்பொழுது அங்கிருந்தவர்கள் அந்த இளைஞனிடம் அதை பற்றி கேட்க ஆரம்பித்தனர். அதற்கு அவன், இது என் குருநாதர் இருந்த புண்ணிய ஸ்தலம் என்று சொல்லி மழுப்பிவிட்டான். இது என் மதிப்புக்குரிய இடம் என்றான். பிறகு மக்கள் அந்த கதவு இருந்த இடத்தை மூடிவிட்டனர்.
அசுவத்தம் மற்றும் ஔதும்பர மரங்கள் புனித மரங்களாக கருதப்படுகின்றன. அதேபோல பாபாவும் அம்மரத்தை புனிதமாக கருதி அன்பு செலுத்தினார். மகள்சாபதி மற்றும் சீரடியில் இருந்த மற்ற பக்தர்கள் அந்த இடத்தை குருவின் சமாதி இடமாக வணங்கி வந்தனர். 3 வாடாக்கள் யாத்ரீகர்கள் தங்குமிடம். வேப்ப மரத்து பக்கத்தில் இருந்த பூமியை ஸ்ரீஹரி விநாய சாட்டே என்பவர் வாங்கி அங்கு ஒரு பெரிய கட்டிடத்தை நிறுவி அதற்கு சாட்டே வாடா என்ற பெயரும் அளித்தார். வெளியிலிருந்து வரும் பக்தர்களுக்கு அது ஒன்றுதான் தங்குமிடமாக இருந்தது. அங்கு எப்பொழுதும் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். வேப்ப மரத்தின் அடியில் 4 பக்கமும் ஒரு திடல் அமைக்கப்பட்டது. படிக்கு கீழ் தெற்கு பக்கம் ஒரு சிறிய கோவில் இருக்கிறது. பக்தர்கள் அந்த திடலில் மேல் வடக்கு நோக்கி அமர்கிறார்கள். வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை வேளையில் அங்கு ஊதுவத்தி போன்ற வாசனை பொருட்கள் ஏற்றி வைத்தால் கடவுளின் கருணைக்கு பாத்திரமாகி ஆனந்தம் அடையலாம். அந்த இடம் மிகவும் பழமையானதால் அதை புதுப்பித்தல் அவசியமாயிற்று. சீரடி அமைப்பு அதை சரி செய்தது. சிறிது காலத்திற்கு பிறகு 2வது வாடா தீக்ஷித் வாடா என்ற பெயரில் நிறுவப்பட்டது. காகா சாஹிப் சட்ட ஆலோசகர் இங்கிலாந்தில் இருந்தபோது ஒரு விபத்தில் சிக்கினார். அவர் காலில் அடிபட்டது. பலவிதமான சிகிச்சை செய்தும் சரியாகவில்லை. 1909இல் அவர் பாபாவை தரிசித்தார். பாபாவிடம் தம் காலை சரி செய்வதற்கு பதிலாக மனதின் குறைகளை நீக்க பிரார்த்தித்தார். பாபாவின் தரிசனத்தால் அவருக்கு மிகவும் ஆனந்தம் ஏற்பட்டது. அதன் பலனாக அவர் சீரடியிலே தங்க ஆரம்பித்தார். பக்தர்கள் தங்குவதற்காக அவர் ஒரு இடம் கட்டினார். அதன் அடிக்கல் 9/12/1910 அன்று நாட்டப்பட்டது. அன்று அங்கு 2 முக்கிய நிகழ்ச்சிகள் நிகழ்ந்தன. ஒன்று, ஸ்ரீ தாமோதர் தாத்தா சாஹிப் ஹாபர்தேக்கு வீடு திரும்ப அனுமதி கிடைத்தது. 2, சாவடியில் இரவு வேளை ஆரத்தி ஆரம்பித்தது. சிறிது காலத்தில் தங்குமிடம் கட்டி முடிக்கப்பட்டது. 1911இல் ராம நவமி புண்ணிய நாளில் அதில் முறையாக திறக்கப்பட்டது. இதற்கு பிறகு நாக்பூரை சேர்ந்த ஸ்ரீ பூட்டி என்பவர் மிக பெரிய அழகிய வாடாவை நிறுவினார். அதை கட்டுவதில் அதிகமான செல்வம் செலவழிக்கப்பட்டது. அதனால் அவருடைய முழு சொத்தும் பயனுள்ளதாக ஆயிற்று. ஏனென்றால் அங்குதான் பாபாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அது சமாதி மந்திர் என்ற பெயரில் புகழடைந்திருக்கிறது. அந்த இடத்தில் முதலில் ஒரு தோட்டம் இருந்தது. அதில் பாபாவை செடிகளை நட்டு தண்ணீர் ஊற்றி பராமரித்து வந்தார். முன்பு ஒரு குடிசை கூட இல்லாத அந்த இடத்தில் 3 தங்குமிடங்கள் உள்ளன. இவை 3லும் முதலில் சாட்டேவாடாதான் உபயோகத்தில் இருந்து வந்தது.